இந்த கஸ்டமர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட தாங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வாங்கி நம்மள காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் திருப்பூருங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. வீட்டுக்கு சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு நடப்பாதை மாதிரி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம பயணியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ள இறக்கிற வேண்டியதுதாங்க. இதுக்கு தனியா நீங்க சிவில் ஒர்க்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல அகலம் பாருங்க எவ்வளோ குறைவா இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம பயணியர் பயோ டேங்கை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. இல்லைங்க எனக்கு இதை விடவே இடம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சு, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சு கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியாக அந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இப்போ செப்டிக் டேங்க்னா நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, ஆனால் இந்த டேங்கை நீங்கள் என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியை எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பக்கத்துலேயே ஏதாவது மரங்கள் இருந்துச்சுன்னா அதனோட வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக அந்த டேங்கை துளையிடாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அது ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி விடுமோ வழியே இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காது. இதுவே நீங்கள் செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேர்கள் அந்த டேங்கை துளையிட்டுரும். இல்லை நீங்கள் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, அந்த மாதிரி நீங்கள் டேங்கை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் துளையிட்டுருங்க. வெளியே வர அந்த கழிவுநீர் பக்கத்துலேயே போரோ கிணறோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு தான் கலக்குங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் இதே மாதிரி சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.